ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது சைடில் வச்சுட்டு இன்னொரு பேனில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தால் போதும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே இந்த அடி பிடிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காய் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் நான் புளியை நல்லா ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுவும் நல்லா நான் ஸ்குவீஸ் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தேங்காய் அப்புறம் தக்காளி மட்டும் அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் இது பண்ணுங்கள். இதுதான் குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.